வெல்கம் டு டெக் கோட் டாக். இன்னைக்கு வந்து நம்ம லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் அரேல இருக்கிற வேர்ட்ஸில் எல்லாத்துக்கும் எது காமனான ப்ரிஃபிக்ஸாக இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் ஃப்ளவர் இருக்குது, ஃப்ளோ இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. ஸோ இந்த மூணு வேர்ட்ஸ்லையும் எது எனக்கு காமனான ப்ரிஃபிக்ஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எல். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக இந்த வேர்டுக்கும் காமன் ப்ரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இருக்குது. பட் ஆனால் தேர்டு வேர்டு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு எஃப்எல்க்கு அப்புறம் ஐ வந்துடுது. ஸோ எனக்கு இந்த இடத்துல எஃப்எல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கேயும் எஃப்எல் இருக்குது, இங்கேயும் எஃப்எல் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? எஃப்எல் ரிட்டர்ன் பண்ணோம். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது, டாக், ரேஸ் கார், காருன்னு இருக்குது. ஸோ இதில் மூணு வேர்ட்ஸ்லேயும் காமனான ப்ரிஃபிக்ஸ் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் அவுட்புட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா எம்டி ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கொடுத்துருக்க அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து நான் ப்ரிஃபிக்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து ஃப்ளவர். நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் வந்து ரிமைனிங் வேர்ட்ஸ் கூட ரிமைனிங் ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது எனக்கு இண்டெக்ஸ் 1ல இருந்து டில் த எண்ட் ஆஃப் த அரே அது வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ளவருங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக வந்து. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் எது கூட செக் பண்ணுவேன்? வேர்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கூட செக் பண்ணுவேன். நான் என்ன செக் பண்ணுவேன்னா, ஃப்ளவருங்கிற ப்ரிஃபிக்ஸ் இதோட மேட்ச் ஆகுதா, இந்த வேர்டில் வந்து இந்த வேர்டில் இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த வேர்டில் இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கா? ஃப்ளோ தான் இருக்குது, ஃப்ளவர் இல்லை. அப்போ மேட்ச் ஆகலை, நோ மேட்ச். ஓகேவா? ஸோ மேட்ச் ஆகலைங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரிஃபிக்ஸை கொஞ்சம் லென்த்தை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ளவர் எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் ஆகலை இந்த வேர்டோட. அப்போ நான் ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு சேஞ்ச் பண்ணுறேன்? ஃப்ளவரில் ஃப்ளோ, அதுக்கப்புறம் அந்த இ, அதாவது லென்த், ஆல்ரெடி இருக்க ப்ரிஃபிக்ஸோட லென்த் -1. இப்போ எனக்கு இது வந்து இந்த வேர்டோட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து இந்த வேர்டில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். வேர்ட் வந்து ஃப்ளோவே தான். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேட்ச் ஆகலை, இந்த ப்ரிஃபிக்ஸும் எனக்கு மேட்ச் ஆகலை, நோ மேட்ச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரிஃபிக்ஸ் இன்னமும் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ என்ன ஆகிடும்? இன்னும் -1 பண்ணிங்கன்னா லென்த் கம்மி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ஃப்ளோன்னு ஆகும். அப்போது எனக்கு வேர்டு என்ன ஆகிடும்? வேர்ட் வந்து ஆக்சுவலாக ஃப்ளோனே தான் இருக்குது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். நம்ம ப்ரிஃபிக்ஸோட லென்த்தை தான் கம்மி பண்ணிகிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரிஃபிக்ஸ் வந்து எனக்கு ஃப்ளோன்னு ஆயிடுச்சு, மேட்சும் ஆயிடுச்சு. இந்த வேர்டோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓகே, இந்த வேர்டும் இந்த ப்ரிஃபிக்ஸாக நம்ம எடுத்திருக்க வேர்டும் இந்த வேர்டும் எனக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? எல்லா வேர்ட்ஸ்லேயும் இருக்க காமனாக இருக்க ப்ரிஃபிக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நான் சர்ச் பண்ண போகிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ட். ஸோ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம், விச் இஸ் ஃப்ளைட். ஓகேவா? ஸோ நான் ஃப்ளைட்டை நான் இப்போ எந்த ப்ரிஃபிக்ஸ் கூட நான் செக் பண்ணோம்? இந்த ஃப்ளோ. ஏன்னா அதுதான் எனக்கு காமனாக ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் கூட இருக்கிற ப்ரிஃபிக்ஸ். ஸோ ஃப்ளோ வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா நோ மேட்ச். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளோன்னு இருக்குது, இங்கே ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் வந்து எனக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து ஃப்ளோ கிடையாது. ஸோ அதனால ப்ரிஃபிக்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகிடும்? இப்போ திரும்ப எஃப்எல்ஓன்னு மாறிடும் நம்ம லென்த் -1 பண்ணுறனால. அப்போது வேர்டோட இது வந்து அப்படியே தான் இருக்கும், ஃப்ளைட். ஸோ இப்போ மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம், ப்ரிஃபிக்ஸ் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேட்ச். ஏன்னா வந்து எனக்கு இங்கே எஃப்எல்ஓ இருக்குது, இங்கே ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எல்ஐன்னு தான் இருக்குது. இங்கே எஃப்எல்ஐ இருக்கிறனால இங்கே மேட்ச் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு திரும்பவும் நம்ம -1 லென்த் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகிடும்? லென்த் -1 பண்ணும்போது எஃப்எல்னு ஆகிடும். இப்போ மேட்ச் இருக்கா? இந்த வேர்டில் மேட்ச் இருக்குது. ஏன்னா இங்கே எஃப்எல் இருக்குது ப்ரிஃபிக்ஸ், இந்த வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் எஃப்எல் இருக்குது. ஸோ இங்கே மேட்ச் இருக்கும்போது இங்கே மேட்ச், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இங்கே மேட்ச் ஆயிடுச்சு, ப்ரிஃபிக்ஸ் எஃப்எல்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் போக பார்க்கும். பட் ஆனால் அரேயோட லென்த் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால எனக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன இருக்கும்? ரிசல்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? எஃப்எல்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து
இந்த கேஸோட அவுட்புட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். பட் டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கேஸ், ஓகேவா? ஸோ செகண்ட் கேஸ்க்கு இதே மாதிரி நம்ம கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கேஸில் நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரிஃபிக்ஸ் எடுத்துப்பேன், டாக்னு எடுத்துப்பேன். வேர்டை எது கூட செக் பண்ணுவோம், ரேஸ் கார் கூட செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரேஸ் காரோட செக் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் நோ மேட்ச் ஆகும். ஸோ நோ மேட்ச் ஆகுறதுனால டாக்ல என்ன பண்ணுவோம், டிஓஜிலேருந்து என்னவா சேஞ்ச் ஆயிரும், டிஓன்னு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ரேஸ் கார் கூடயே தான் செக் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் நோ மேட்ச் ஆகிடும். திரும்பவும் டிஓலேருந்து என்னவாயிரும், டின்னு ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் நம்ம திரும்பவும் ரேஸ் காரோட செக் பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸ் வந்து மேட்ச் ஆகல. ஸோ அதனால நோ மேட்ச், இங்கேயும் நோ மேட்ச் தான், நோ மேட்ச் கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரிஃபிக்ஸ் வந்து திரும்பவும் -1 ஆகும்போது எனக்கு ப்ரிஃபிக்ஸ் வந்து எனக்கு எம்டி ஸ்ட்ரிங் ஆகிடும். அப்போ எம்டி ஸ்ட்ரிங் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபர்தராக எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸுமே எனக்கு காமனான ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல ரிட்டன் டைரெக்டாக ரிசல்ட் என்னன்னு ரிட்டன் ஆகிடும்னா எம்டி ஸ்ட்ரிங். ஏன்னா நோ மேட்சாக இருந்ததுன்னா எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ரிசல்ட் வந்து இந்த இடத்துல எம்டி ஸ்ட்ரிங் ஆகும். ஸோ இதோட கோட் லாஜிக் எப்படி போடலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதோட கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட அரே வந்து ஸ்ட்ரிங் அரே இதுதான் வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் அரே தான் என்னோட அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்மள strs வேரியபிள் இருக்குது. ஸோ அதோட 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை தான் நான் வந்து ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ ப்ரிஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் இந்த ஃப்ளவர்னு பண்ணுறோம் இல்லையா, அந்த லாஜிக் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எனக்கு நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு 1 by 1 செக் பண்ணும். ஸோ ஃப்ளோ சரி, அதுக்கப்புறம் ஃப்ளைட் சரி. ஸோ அந்த மாதிரி 1ல இருந்து எனக்கு டில் த எண்ட் ஆஃப் தி அரே எனக்கு போயிட்டு இருக்கு. ஃப்ளோவோட செக் பண்ணுறேன், அப்புறம் ஃப்ளைட்டோட செக் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்ன லூப் எழுதணும், ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறோம். ஸோ ஃபார் லூப்போட லாஜிக் பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ட் i இஸ் ஈக்குவல் டு 1, i இஸ் ஈக்குவல் டு 1, i லெஸ் தென் str.length. ஏன்னா எனக்கு அரேயோட லென்த் வரைக்கும் எனக்கு ரன் பண்ணும், லெஸ் தென் அரே லென்த் வரைக்கும் பண்ணணும், அதனால அது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், str(1) வரும். ஓகேவா, str(1)ல என்ன இருக்குது, ஃப்ளோ இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னோட வேர்டு. ஸோ வேர்ட் இஸ் ஈக்குவல் டு str(i). ஓகேவா, ஸோ நான் என்ன செக் பண்ணும், இந்த வேர்டில் வந்து இந்த str(i) இந்த வேர்டில் வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வேர்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், ஓகே, எந்த வேர்டு, இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா, ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா அது எங்கே இருக்கணும், இந்த வேர்டில் ஃப்ரண்ட்லேயே இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அதோட இண்டெக்ஸ் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், எனக்கு வேர்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேர்டில் இப்போ இந்த இடத்துல ஃப்ளோ இருக்கா, ஃப்ளோவில் வந்து செக் பண்ணும், இந்த ஃப்ளவருங்கிற ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டினா -1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணோம், இதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா 0ன்னு வரணும். ஏன்னா ப்ரிஃபிக்ஸுங்கிறனால எனக்கு 0th இண்டெக்ஸில் இருக்கணும். ஸோ அதனால இஃப் 0னா ஓகே, பட் சப்போஸ் இன்கேஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு -1 வரும். ஸோ இஃப் வேர்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவரும் ஃப்ளோவும் வரும்போது எனக்கு ஃப்ளோ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அது வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். ஏன்னா எனக்கு ஃப்ளவருங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து ஃப்ளோவில் இல்லை, அப்போ அதனால -1 ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதனால நாட் ஈக்குவல் டு 0ங்கிறனால உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிஃபிக்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ப்ரிஃபிக்ஸை வந்து நம்ம திரும்பவும் என்னன்னு வைக்கிறோம், ப்ரிஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஏன் நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஃப்ளவருங்கிற ஃபுல்லாக இருக்கிற வேர்டில் இருந்து பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் மட்டும் நான் எடுக்கணும், பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் மட்டும் எடுக்கணும்னா நம்ம சப்ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளவரில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம 2 இண்டெக்ஸ் கொடுப்போம். 0th இண்டெக்ஸ்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கோம் அன்டில் நம்ம டோட்டல் லென்த்தில் இருந்து -1 கொடுக்குறோம். ஸோ அப்போ இதோட லென்த் என்ன, ப்ரிஃபிக்ஸ். அப்போ ப்ரிஃபிக்ஸ் டாட் லென்த், ப்ரிஃபிக்ஸில் தான் அந்த வேர்டு இருக்குது.
ஸோ ப்ரிஃபிக்ஸ் டாட் லென்த் ஆஃப் கொடுத்து -1 கொடுத்தீங்க. ஸோ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும், இப்போ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ரிஃபிக்ஸோட லென்த்து 6ன்னு இருக்கும், FLOWER, அப்போ 6 இருக்கும். அப்போ 6 - 1ங்கும்போது எனக்கு 0லேருந்து 5 வரைக்கும், விச் இஸ் செகண்ட் கொடுக்குற இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடட். அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் எனக்கு ப்ரிஃபிக்ஸில் இருக்கும். 0, 1, 2, 3, 4. அதனால தான் எனக்கு FLOWEன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சு எனக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த வைல் லூப் வந்து பிரேக் ஆகிடும். மேட்ச் ஆகும்போதுனா என்ன, ஈக்குவல் டு 0 வந்துடும். இங்கே இந்த இடத்துல FLOW இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் செக் பண்ணும்போது எனக்கு 0ன்னு இருக்கும். ஸோ அதனால லூப்குள்ளேயே போகாது. ஸோ அந்த டைமில் எனக்கு நெக்ஸ்ட் வேர்டுக்கு மூவ் ஆயிரும். இங்கே நெக்ஸ்ட் வேர்டு என்ன, ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட் மூவ் ஆகிடும். ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்குது, இப்போ FLOW இருக்குது, FLOWவோட செக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே ப்ராசஸ் நடக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து சப்போஸ் நான் நெக்ஸ்ட் கேஸில் சொன்ன மாதிரி எனக்கு லென்த்து ஃபுல்லுமே ரெடியூஸ் பண்ணியும் எனக்கு எதுவுமே மேட்ச் ஆகலை, ப்ரிஃபிக்ஸ் வந்து எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸில் என்ன பண்ணும், எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம். இஃப் ப்ரிஃபிக்ஸ் டாட் இஸ் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் எம்டி ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம இந்த ரிட்டர்ன் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த கண்டிஷன் இஃப் ப்ரிஃபிக்ஸ் டாட் இஸ் எம்டி ரிட்டர்ன் எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்கலைனாலும் எனக்கு என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் லூப் ரன் ஆகும், இந்த வைல் லூப் ரன் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகும், ப்ரிஃபிக்ஸ் வந்து எம்டியாக இருக்கனால வேர்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எம்டிங்கும்போது எனக்கு ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஏன்னா பர்டிகுலர் வேர்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எம்டி ஸ்ட்ரிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ஸ்டார்டிங் எம்டி ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்டிங் 0th இண்டெக்ஸ் தான் எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால 0ங்கிறனால எனக்கு உள்ளே போகாது. ஃபைனலாக நம்ம ப்ரிஃபிக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால எம்டி தான் வரும். இந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலைனாலுமே எனக்கு ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் ஏன் நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா, முன்னாடியே அதாவது எனக்கு இப்போ வைல் லூப் ரன் ஆகும்போது எனக்கு இங்கேயே பிரேக் ஆகி ரன் ஆயிரும். திரும்பி இன்னொரு தடவை உள்ளே போய் இந்த வைல் லூப் கண்டிஷன் செக் பண்ணி அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு ஃபஸ்ட்டு இங்கேயே ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஏர்லியாக எக்ஸிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கண்டிஷன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கோடை நம்ம அப்படியே வந்து லீட் கோடில் காப்பி பண்ணலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கோட் லாஜிக் தான் வந்து நான் திரும்பவும் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தேன், 2 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் ஆஃப் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸில் வைப்போம். ஸோ வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்டை தான் வந்து ப்ரிஃபிக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் 1லேருந்து டு த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அரே வரைக்கும், அரே ஆஃப் ஸ்ட்ரிங் வரைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுறோன்னா, இந்த ஒவ்வொரு வேர்ட்லேயும் இப்போ ஃபஸ்ட்டு நான் எஸ்டிஆர் ஆஃப் ஐயில் இப்போ எனக்கு ஃப்ளோ இருக்கும், அந்த பர்டிகுலர் ஃப்ளோவில் அந்த இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அந்த ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ரிஃபிக்ஸை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம். சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நம்ம -1 பண்ணி லென்த் ரெடியூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எப்போ எனக்கு மேட்ச் ஆகுதோ அப்போ இந்த வைல் கண்டிஷன் எனக்கு பிரேக் ஆகிடும். ஸோ தட் எனக்கு ப்ரிஃபிக்ஸில் என்ன இருக்குன்னா, ஃபைனலாக இந்த ப்ரிஃபிக்ஸில் என்ன, அதாவது இந்த ப்ரிஃபிக்ஸில் என்ன இருக்குன்னா லாஸ்ட்டாக என்ன எனக்கு மேட்ச் ஆச்சோ அதுக்கூட வேல்யூ இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃப்ளோங்கிறது இருக்கும். ஸோ செகண்ட் லூப் ரன் ஆகும்போது எனக்கு ஃப்ளைட் அதே மாதிரி செக் ஆகும். ஸோ ஃபைனலாக எனக்கு இருக்கிற ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ இந்த வைல் லூப் ஃபுல்லாக முடிஞ்சு இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக முடிஞ்சு எனக்கு ஃபைனலாக இருக்க ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இதோட கோட் லாஜிக். ஸோ இதை அப்படியே நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி